எப்போதுமே அகத்திக்கீரையில் சாறு வைக்காமல் இது போல் ஒரு நாள் பொரியல் கூட செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு முழு பூண்டையும் உரித்து இது போல் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பத்தாக்கட்டி அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அகத்திக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, இந்த டைமில் நம்ம அகத்திக்கீரை சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரையை நம்ம நல்லா ஆஞ்சிட்டு அதில் க்ளீன் பண்ணிடணும். நல்லா தண்ணியில் அலசிடுங்க. எதனா அதில் குட்டி குட்டி பூச்சி ஏதாவது இருக்கும். நல்லா அலசிட்டு தான் நம்ம இதை சமைக்கணும். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்ச நேரம் அதை நம்ம விட்டோன்னா அது தானாகவே கொதி அடியில் நல்லா அடங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு பிரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிண்டி விடணும். இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சா தான் இது செரிமானத்துக்கு பிரச்சனை பண்ணாது. இல்லைன்னா செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டமாகும். நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சுல்ல. இப்போ நான் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. தேவையான தேங்காய் துருவலை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா இதை கிளறி கொடுத்திங்கன்னா சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நம்ம சாராக கூட வைக்கலாம். நல்லா கழனி தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா கீரை சேர்த்து வைக்கிறது சாறு தான். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான அருமையான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஒரே மாதிரி சாறு வைக்காமல் இது போல் நீங்கள் பொரியல் கூட செய்யலாம். கசப்பே கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.